உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மிதுனம் ராசியின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த லாபம் உண்டு. எனவே பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் மாதம் இந்த மாதம். சுக்கிரனோடு புதன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குவதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கணிசமான லாபம் உங்களுக்கு வரும். இந்த மாதம் ஜென்ம குரு வரப்போவதால் திடீர் இடமாற்றம், ஊர் மாற்றம் வரலாம். உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கு நீண்ட தூரங்களுக்கு மாறுதலாகி செல்லும் வாய்ப்பு உண்டு. மிதுன ராசியில் குரு. மார்கழி 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு செல்கிறார். அங்ஙனம் ஜென்ம குருவாக வரும்பொழுது அவர் வக்கர இயக்கத்திலும் இருக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும். திடீர் இடமாற்றங்களால் மனக்குழப்பம் ஏற்படும். தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை. தனித்து இயங்க முடியாமல் பிறரை சார்ந்திருப்பவர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நேரம் இது. உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுப்பதால் ஒரு சில பிரச்சனைகள் உருவாகும். குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம். எனவே அதன் பார்வை பலனால் சில நன்மைகளும் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவிற்கு வரும். பிள்ளைகளால் உருவான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். பெற்றோரின் உதவியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கைகூடும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தனுசு ராசியில் சுக்கிரன். மார்கழி 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். அதே நேரம் கணவன் மனைவி இருவரும் வேறு வேறு இடத்தில் பணிபுரியக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய ஆசைப்பட்டவர்களுக்கு அது கைகூடும் நேரம் இது. மகர ராசியில் செவ்வாய். மார்கழி 30ஆம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உச்சம் பெறும் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உயர் அதிகாரிகள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிகாட்டுவார்கள். ஒரு சிலருக்கு கடல் கடந்து செல்லும் வாய்ப்பு கைகூடும். குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். வருமானம் உயரும். தனுசு மற்றும் மகர ராசியில் புதன். மார்கழி 10ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிநாதனான புதன் 4ஆம் இடத்திற்கு அதிபதியானவர். சுகஸ்தானாதிபதியான அவர் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியான சூழல் நிலவும். எனவே இக்காலத்தில் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மார்கழி 27ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் செல்கிறார். கேந்திராதிபதி தோஷம் பெற்ற கிரகமான புதன் அஷ்டமத்தில் வரும்பொழுது அற்புதமான பலன்களை அள்ளிக் கொடுக்கும். இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும். பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு இதுவரை ஏற்பட்ட வீண் பழிகள் அகலும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். பெண்களுக்கு பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். பரிகாரம்: இந்த மாதம் லட்சுமி வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் இனிமை சேர்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.